இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு கூட வச்சு இது செய்யலாம். இதை மாவெல்லாம் நான் வறுக்கவே இல்லை, ஆனால் மாவு வறுத்துட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியை அதோடு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கலக்கி விட்டே இருக்கணும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா கையாலேயே கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடலாம். மொத்தமாக ஒரே அடிக்க தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம அந்த பதத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல குட்டி குட்டி பால் மாதிரி நான் இப்போ உருட்டிருக்கல அந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம நீட்டாகவும் பேசிடலாம், இல்லை குண்டு குண்டாகவும் நம்ம உருட்டிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டுறது கொஞ்சம் ஈஸி மற்ற ஷேப் பண்ணுறதை விட. ஆனாலும் குட்டி குட்டியாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான். யாருக்கெல்லாம் இது வேணுமோ உட்காந்து நீங்களும் உருட்டி விடுங்கன்னு சொன்னேன். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விட்டுட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி உருட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பெரிய பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியே நல்லா கொதிக்க விடணும். அதில் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம உருட்டி வச்சதையும் இதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காவை நல்லா சின்ன சின்ன சில்லாக உடச்சிட்டு தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அது கூட தண்ணி ஊற்றி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கணும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சி அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு தேவையான ஸ்வீட் வேணும்ல, ஸோ இதுக்கு நம்ம வெல்லமும் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்காங்க. ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் பார்க்குறதுக்கு. சர்க்கரை போட்டிங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும். கொஞ்சமாக நம்ம துருவி வச்ச வெல்லத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது வெல்லம் நல்லா தண்ணியாக பாகு மாதிரி ஆகிடும். சைடில் பார்த்தோம்னா நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல அந்த மாவு பால் மாதிரி அது சைடில் கொதிச்சுட்டே இருக்குது. இப்போது இந்த வெல்லம் கொதிக்கிறதுல இதையும் எடுத்து அது கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். அடி பிடிக்கும், அதனால் அடி பிடிக்காத மாதிரி நம்ம அடியில் கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரமாக கலக்கி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணும். அது உள்ளே போடுற இந்த பாலெல்லாம் நல்லா வேகணும். அது கொதிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதே மாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவையும் அது கூட சேர்த்து நல்லா ஊற்றி அதை கிண்டி விடணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஏலக்காவை நல்லா தட்டி அதோடு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் ஒரு சிம்மில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய் சீவத்தில் துருவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் ஜாரில் 2 பல்ஸ் வச்சு இதோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சாப்பிடலாம் வாங்க. பார்க்கவே சூப்பராக ஜூஸியாக இருக்குல்ல இந்த பால் கொழுக்கட்டை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.